தோக்குறதுலேயும் ஒரு நியாயம் வேணாமாடாப்பா என்று சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடி ஒரு மோசமான தோல்வி ஒன்று தான் அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்தியன் ஃபேன்ஸுக்கு இது ஹார்ட் ப்ரோக்கன் டைம் தான். ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத தோல்வி, யாருமே எதிர்பார்க்காத ஒரு தோல்வி என்று தான் சொல்லணும். இப்போ கனவுலையும் நான் இதை எதிர்பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு நடந்திருக்கு. ஆனால் இந்தியன் ஹேட்டர்ஸுக்கு இது சந்தோஷமான செய்தியாக இருக்கும், மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஆனால் இந்த மகிழ்ச்சி எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் என்றது தான் அடுத்த கேள்வி. ஸோ இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் வந்து தேர்ட் டேலேயே, மூன்றாவது நாள்லேயே டெஸ்ட் மேட்ச் என்ற 5 நாள், அதில் 3வது நாள்லேயே இந்த மேட்ச் முடிவுக்கு வந்திருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா 30 ரன்ஸால் வின் பண்ணியிருக்குது. ஸோ இதை பார்த்தா ஏதோ பெரிய ரன்ஸ் அடித்து பெரிய 500 600 டார்கெட் வச்ச மேட்ச் மாதிரி ஒரு 30 ரன்ஸில் தோற்றுருக்காங்கண்டா இல்லை. மினிமம் ஸ்கோர்ஸ் விளையாடப்பட்ட ஒரு மேட்ச்சில் இதுவும் ஒரு மேட்ச் என்ற லிஸ்ட்டில் வந்துட்டு, இதை பார்க்க போனால் தென்னாப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 159, பதிலுக்கு ஆடிய இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 189, 30 ரன்ஸ் லீடில் வந்திருந்தவங்க. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் ஆடின தென்னாப்பிரிக்கா வந்து 153, பார்த்தா டார்கெட் வந்து 124, அதில் வந்து இந்தியா 93க்கு ஆல் அவுட் ஆகிட்டுது. யாருமே எதிர்பார்க்கல எப்படியான ஒரு தோல்வி, அதுவும் இந்தியாட்டிருந்து ஹோம் கிரவுண்டில், அதாவது கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் நடக்குமென்று யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதில் சொல்லணுமென்றால் பேட்டிங் வந்து போத் டீம்ஸும் வந்து பேர்ஸ்ட் தான், என்ன சொல்கிற ஒரு வீக்கஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மேட்ச் ஃபுல்லாக, இந்த 3 நாளும். குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டேலேயே 70 ஓவர்ஸில் ஆல் அவுட் ஆகி, அப்புறம் இந்தியா அதுக்கு முறையில் 55 ஓவரில் ஆல் அவுட் ஆகி, அப்படி வந்து இது ஒரு சிலர் ஒரு போலிங் டாமினன்ஸ் இருந்த ஒரு மேட்ச்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பும்ரா 5 விக்கெட் எடுத்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு டாமினன்ஸாக மாறி இருக்குமென்னு பார்த்தா, அதுக்கு பிறகு வந்து செகண்ட் டேஸ் பிளேயிலிருந்து ஸ்பின்னர்ஸுக்கு சான்ஸாக போயிட்டுது இந்த மேட்ச் ஃபுல்லாக. குறிப்பாக இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்பின்னர்ஸும் குறிப்பாக மகாராஜும் நல்லா ஒர்க் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தென்னாப்பிரிக்கா கேப்டன் டெம்பா பவுமாக்கு இது 12வது டெஸ்ட் மேட்ச். கேப்டனாக அவர் இதுவரைக்கும் ஒரு மேட்ச்லையும் தோற்றதில்லை, ஒரே ஒரு மேட்ச் ட்ரோவில் முடிஞ்சிருக்குது. அப்படி ஒரு கன்சிக்யூட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று டெம்பா பவுமா கொடுத்து தென்னாப்பிரிக்கா தாங்க வேர்ல்ட் சாம்பியன்ன்றது சும்மா கிடைக்கல. பாருங்கள், இந்தியா நம்பர் 1 டீம், ஒரு பெஸ்ட் டீமை வென்று காட்டியிருக்கிறோம்னு சொல்கிற அளவுக்கு தான் டே பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. குறிப்பாக இந்தியா 93, அட்லீஸ்ட் ஒரு 123 என்று சொன்னோடனே எல்லாரும் ஜோதிச்சிட்டோம் இது குயிக்காக முடிய போகுது, டே 3 முடிய போகுதுன்னு தெரியும், இந்தியா தான் வின் பண்ணுமெண்ட் எல்லாரும் ஜோதிச்சுட்டு இருந்த நேரத்தில் தென்னாப்பிரிக்காவோட ஓப்பனிங் பவுலர்ஸ் வந்து நல்ல என்ன சொல்கிற 3வது போல்லே ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிட்டுது. அது நல்ல ஒரு ட்ரிப் கேட்ச் ஒன்று சூப்பராக பிடிச்சிருந்தவர். நல்ல என்ன சொல்கிறேன்டா, இந்தியா வந்து ஃபாஸ்ட் பவுலிங்குக்கு ஆரம்பத்திலே தடுமாற தொடங்கிட்டு, தென்னாப்பிரிக்காவோட ஃபாஸ்ட் பவுலிங்குக்கு அந்த நியூ போலில் கடுமையாக ஸ்ட்ரகிள் பண்ணதால், அந்த ஸ்ட்ரகிள் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ், 4th இன்னிங்ஸ் த்ரூ அவுட் இந்தியாவுக்கு இருந்ததால் தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணாமல் போயிட்டு, பின்னால் வந்து அக்சர் பட்டேல் தான் 3 6 அடிச்சு அந்த டைமில் ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துச்சு இந்தியா வின் பண்ண போது போல இருக்குன்னு பார்த்தா, திரும்பி அவர் கேட்சில் அவுட் ஆகி திரும்பி அந்த ட்ரீம்ஸ் அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டுது. இந்தியா 93க்கு ஆல் அவுட் ஆகிட்டுது. 30 ரன்ஸால் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணியிருக்கு. ஸோ இதிலேருந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, 2 டீமுக்கும் பேட்டிங் வீக்காக தான் இருக்குது. அது இந்த பிச்சுட கண்டிஷனோ என்ன ஒன்று தெரியல, ஆனால் பேட்டிங் வீக்காக தான் இருக்குது. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் டெம்பா பவுமா கேப்டன் கொஞ்சம் நல்லா விளையாடுறாரு. ஆனால் இந்தியாவில் தான் இப்போ கேப்டன் சுபன் கில் டெஸ்ட் மேட்ச்சில் வளமை போல சுதப்புறாரான்றதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியோட அப்சன்ஸ் அப்படியே இந்த லைனப்பில் தெரியுது. அந்த நம்பர் 4ல் வந்து அந்த பில்லர் மாதிரி டெஸ்ட் மேட்ச்சில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த நம்பர் 4 ராகுல் டிராவிட் முதல் இருந்து அந்த பிளேஸை வந்து கோலி பிடிச்சி அந்த பேட்டிங் லைனப் ஒரு ஸ்ட்ராங் பில்லராகவே இருந்த காலம் தான். இப்போ கோலியோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இந்தியா உண்மையாகவே மிடில் ஓவரில் ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்றது மட்டும் தெரியும். ஒரு 5 நாள் நடக்கிற டெஸ்ட் மேட்ச் 3 நாளில் முடியுது, அதையும் ஒரு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் இந்தியா தோக்குதுண்டா சிந்திக்க வேண்டிய விடயம். அடுத்த மேட்ச் வந்து வர்ற வெள்ளிக்கிழமை நடக்குது. வெள்ளிக்கிழமை இந்த மேட்ச் ஒரு 2 மேட்ச் சீரீஸ் தான். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்தியா இந்த சீரீஸை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அட்லீஸ்ட் ட்ரோவாவது பண்ணியே ஆகணும். என்ற ஹோம்லேண்டில் வந்து ஒரு சீரீஸை லூஸ் பண்ணுறதுன்றது சும்மா ஒரு விளையாட்டு இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் இந்தியா கிரிக்கெட். குறிப்பாக இந்தியா மாதிரி ஒரு டாமினன்ஸ் டீமில் வந்து இப்படி ஒன்று நடக்கிறதுன்ற ஒரு குறிப்பாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதான். குறிப்பாக ஃபேன்ஸுக்கு மட்டுமில்லை, ஒரு கிரிக்கெட்டை பொதுவாக பார்க்குறாக்களுக்கும் அது ஒரு அக்செப்ட் பண்ண முடியாத தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த மேட்ச் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா, குறிப்பாக இந்தியன் பேட்டிங் ஆர்டரில் சின்ன சேஞ்சஸ் ஒன்று நடக்க வேண்டிய வாய்ப்பு தான் இருக்குது. ஏனென்றால் மிடில் ஆர்டர் உண்மையாகவே பேர்ஸ் தான்.
ஓரளவுக்கு முன்னுக்கு கொடுத்திருந்தாலும் இடையில வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க இந்தியன் டீம் ரன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதை ஒரு இந்தியா கவனிக்க வேண்டும். இந்த நிலையில் அங்கால பக்கம் பாகிஸ்தான் வந்து திரும்ப 3வது மேட்ச்லையும் ஸ்ரீலங்காவை வின் பண்ணி இப்போ 3-0 இந்த ஓடிஐ பைலேட்ரல் சீரீஸை வின் பண்ணி இருக்குது. 3வது மேட்ச்சில் 215 சின்ன டார்கெட் தானே அது பாகிஸ்தானுக்கு எல்லாம் அது ஒரு டார்கெட் இல்லை, குறிப்பாக அவங்களோட ஹோம்லேண்டில். ஸோ அதை அவங்க அடித்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்ரீலங்கா தோத்துட்டு அடுத்து இப்பொழுது ட்ரை சீரீஸ் ஒன்று நடக்க இருக்குது, பாகிஸ்தான் ஜிம்பாபே ஸ்ரீலங்காண்டு. ஸோ அந்த ட்ரை சீரீஸ் தான் இப்போ அடுத்ததாக எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதுக்குள்ளே அந்த இலங்கைக்கு பெரிய சர்ச்சை கொண்டு போய் கொண்டிருக்கு, நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும், பாதுகாப்பு இல்லைன்ற பிரச்சனை அதுவும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மேட்ச்சில் வந்து பாகிஸ்தான் வின் பண்ணி இருக்குது. ஸோ பாகிஸ்தானுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். பாகிஸ்தான் ஒரு கம்பேக் மாதிரி தான், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பாபர் அசாம் எல்லாம் 83 இன்னிங்ஸுக்கு பிறகு போன மேட்சில் ஒரு செஞ்சுரி போட்டது ஒரு நல்ல கம்பேக். ஒரு பாபர் அசாம் ஒரு விராட் கோலி மாதிரி வர வேண்டிய ஒரு ஆள், பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸில் சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று கடந்த காலங்களில் இருந்து. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த ட்ரை சீரீஸ் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. ஸ்ரீலங்கா இன்னும் தங்களோட என்ன சொல்ல பாலிஷ் பண்ண வேண்டிய டைம் இருக்குது, இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது வேர்ல்ட் கப்புக்கு. அப்படி வேர்ல்ட் கப் அவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமெண்டா இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்குது. விழுந்த ஸ்ரீலங்கா இன்னும் எழும்புற மாதிரி எழும்பி வரும், பிறகு திரும்பி விழும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கா ஒரு நல்ல டீமாக வரணும், வாழ்த்துக்கள். இந்தியாவோட அடுத்த மேட்ச் தான் வெள்ளிக்கிழமை இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவோட. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இனி ஆஷஸும் தொடங்கி இருக்குது. ஸோ அது தொடர்பாகவும் எதிர்வரும் காணொலிகளில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி.